இந்திய தேர்தலில் பயன்படுத்தப்படும் அழியாத கள்ள வாக்குகளைத் தடுக்கவும் ஜனநாயகத்தை நிலைநாட்டவும் 1962ஆம் ஆண்டு முதல் பயன்பாட்டில் உள்ளது. ஒரு நபர் மீண்டும் மீண்டும் வாக்களிப்பதை தடுப்பதற்காக இந்த பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென் 1950-களில் தேர்தல் மோசடியைத் தடுக்க இந்தியாவின் தேசிய இயற்பியல் ஆய்வகம் நேஷனல் பிசிக்கல் லேபரேட்டரி NPL இந்த மையின் வேதியியல் பயன்பாட்டை கொண்டுவர காரணமாக இருந்தார். 1962ஆம் ஆண்டு நடந்த 3வது மக்களவைத் தேர்தலின் போது மைசூரில் மட்டுமே முதலில் வாக்காளர்களின் கையில் மை வைக்கும் பழக்கம் நடைமுறைக்கு வந்தது. பின்னர் அது மற்ற மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. அப்போது முதல் இன்று வரை நம் நாட்டில் எந்தவொரு மாநிலத்திலோ அல்லது நாடு முழுவதிலுமோ தேர்தல் நடந்தாலும் இந்த அழியாத பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த அழியா சில்வர் நைட்ரேட் என்ற ரசாயனம் கொண்டு தயாரிக்கப்படுகிறது. கையில் வைக்கும்போது புற ஊதா வெளிச்சம் படும்போது அதன் அடர்த்தி 7 முதல் 25% மாறுகிறது. அதனாலேயே உடனடியாக காய்ந்து சருமத்தின் செல்களில் கலந்துவிடுகிறது. இதனால்தான் அதை அழிக்க முடியவில்லை. அந்த மையானது குறைந்தது 3 அல்லது 4 நாட்களுக்கு அடர்த்தியான ஊதா நிறத்தில் காட்சியளிக்கிறது. இந்த முழுவதுமாக அழிய சுமார் 20 நாட்கள் வரை எடுத்துக்கொள்கிறது. புதிய செல்கள் வைத்த இடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தியான பின்னர் முற்றிலுமாக மறைகிறது. இந்தியாவில் தேர்தல்களில் பயன்படுத்தப்படும் அழியாத கர்நாடக மாநிலம் மைசூரில் உள்ள மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் என்ற அரசு நிறுவனத்திடம் இருந்து வாங்கப்படுகிறது. மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் கர்நாடக அரசுக்கு சொந்தமான நிறுவனம் ஆகும். 1962 முதல் கர்நாடக அரசுக்கு சொந்தமான மைசூர் பெயிண்ட்ஸ் மற்றும் வார்னிஷ் நிறுவனம் மட்டுமே இந்த அழியாத மையை தயாரிக்க உரிமம் பெற்றுள்ளது. இந்தியா மட்டும் அல்லாமல் தாய்லாந்து, சிங்கப்பூர், நைஜீரியா, மலேசியா, தென் ஆப்பிரிக்கா என 29 நாடுகளில் மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் நிறுவனம் தயாரிக்கும் இந்த மைதான் தேர்தலில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. 2006ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை இடது கையின் ஆள்காட்டி விரலில் நகமும் சதையும் சேரும் இடத்தில் வைக்கப்பட்டு வந்தது. அதன் பின்பு 206-லிருந்து கோடு போல் நகத்திலிருந்து விரல் வரை நீட்டி வைக்கப்பட்டது. 2024 மக்களவைத் தேர்தலுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் சுமார் 55 கோடி ரூபாய் மதிப்புள்ள அழியாத மையை ஆர்டர் செய்தது. ஒரு சின்ன குப்பியில் இருக்கும் 5 மில்லி லிட்டர் தேர்தல் மையை 300 வாக்காளர்களிடம் பயன்படுத்த முடியும் என தேர்தல் ஆணையம் கூறுகிறது. கை விரல்களே இல்லாத வாக்காளர்களுக்கு உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் அழியாத வைக்கப்படும். வலது தோள்பட்டையின் ஒரு பகுதியிலோ இடது தோள்பட்டையின் ஒரு பகுதியிலோ கால்களின் விரல்களிலோ அறியாத வைக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவிக்கிறது.